வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தீபாவளியை முன்னிட்டு ஒரு துப்பாக்கி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குற மாதிரி துப்பாக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 6mm. இந்த வயலட் கலர் பாசி அழகாக இருக்குது கலர். இது ஒயிட் கலர், 2 கலருமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவும் நார்மலாக கொடுக்கக்கூடிய ட்ரெயின் தான் எடுத்திருக்கேன். 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ரெண்டையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல பாசி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு வயலட் கலர் பாசி போட்டுடலாம். வயலட் கலர் பாசி 1 போட்டுட்டு வெள்ளை கலர் பாசி 3 போடணும். 3ஐயும் போட்டுருங்க. பாருங்கள், ஒரு வயலட் கலர் பாசி, அதுக்கு பிறகு 3 வெள்ளை பாசி போட்டிருக்கோம். இந்த கடைசியாக போட்ட வெள்ளை பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். சென்டர் படுத்திக்கிடுங்க. இப்படி 2 ட்ரெயினையும் 2 சைடையும் கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இந்த வலது பக்கத்தில் இந்த வயலட் கலர் பாசி வந்ததை இப்படி வலது பக்கத்தில் வர்றது மாதிரி வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பக்கத்தில் இதில் இந்த ஒரு பாசி மட்டும் வயலட் கலரே வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கத்தில் 2 வெள்ளை கலர் பாசி போடணும். இந்த சைடில் ஒரு வயலட் போடணும். பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு வயலட் போடணும். இந்த பக்கத்தில் 2 வெள்ளை கலர் பாசி போடணும். இந்த வெள்ளை பாசி, 2வது போடக்கூடிய வெள்ளை பாசியில் தான் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். நம்ம இப்போ 3 பூ போட்டிருக்கோம். இந்த சைடு 2 வெள்ளை பாசி போடணும். இந்த சைடு வயலட் கலர் பாசி 1 போடணும். இந்த 2 பாசி போட்டிருக்கையில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை ஒரு பாசியில் கொடுத்து எடுக்கணும். இதே போல் 15 பூ போடணும். நம்ம இப்போ 3 பூ போட்டிருக்கோம். 15 பூ, அப்போ இன்னும் 12 பூ போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். நான் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 14 பூ போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது 15வது பூ போடும்போது இந்த சைட்லேயே நம்ம 3 பாசியும் போட்டுடலாம். 2 வெள்ளை பாசியும் ஒரு வயலட் கலர் பாசியும் போட்டுடலாம். இப்போ நமக்கு திரும்பி வரும். இந்த வயலட் கலர் பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி வரும். நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கலாம். இனி இந்த பக்கம் மட்டும் தான் பாசி போட போகிறோம். இதில் இனி அடுத்த லைன் போடும்போது நமக்கு இப்போ 15 லைன் வந்திருக்கு. இதில் 16 லைன் வரணும் அடுத்ததில். அதனால் இந்த ட்ரெயினில் முதல்ல ஒரு பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம லைன் அங்கே போடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த பக்கத்தில் இதில் வந்து வயலட் கலர் பாசி தான் எல்லாமே வரும். அதனால் முதல்ல ஒரு 4 வயலட் கலர் பாசி போட்டுக்கலாம். இந்த ட்ரெயினில் போடணும். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் 4 பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். 4 பாசி போட்டு வச்சுருக்கோம். எந்த ட்ரெயினை போட்டோமோ அதே ட்ரெயினே மறுபடியும் நம்ம முதல்ல போட்ட பாசியில், அடியில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்படி கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டா நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இதை இப்படி திருப்பி விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு பூ எக்ஸ்ட்ரா வந்தாச்சு. இதை எப்படி வச்சுக்கிடலாம். இப்போ இனி இதில் 2 பாசி போட்டுடலாம். அப்போ நமக்கு லைனாக இனி வயலட் கலர்லேயே போட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பாசி ட்ரெயின் உள்ளே இருந்துச்சு. நான் 2 போட்டிருக்கேன். 2 பாசி போட்டுட்டு இப்படி நம்ம இழுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூவும் வந்துடும். அதுக்கு அடுத்த பூவும் போட்டாச்சு. இப்போ இதில் பக்கத்து பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வயலட் கலர் பாசியே வச்சு நமக்கு ஒரு 6 பூ வரும். நம்ம இப்போ 2 பூ போட்டிருக்கோம். இன்னொரு 4 பூ, அதாவது இதில் ஒரு பூ, இந்த பாசியை எண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வயலட் கலர் பாசியை தான் எண்ணணும். 1 2 3 4, இந்த 4 பாசி வரையும் ஒரு 4 பூ போட்டுருங்க. அதுக்கு பிறகு அடுத்ததில் பார்க்கலாம். பாருங்கள், இதில் நம்ம வயலட் கலர்லேயே 6 பூ போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த பக்கத்தில் இந்த ட்ரெயினில் ஒரு வெள்ளை கலர் பாசியும் அடுத்தது ஒரு வயலட்டும் போடணும். முதல்ல வெள்ளை போடணும், அடுத்தது வயலட் போடணும். இதை போட்டுட்டு இந்த வயலட் கலரில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும்.
பாருங்கள் போட்டாச்சு. இதே போல் நமக்கு 8 பூ வரணும். நம்ம இப்போ 1 போட்டாச்சு, இன்னும் 7 பூ இதுவரையும் போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம 2 பூ வயலட் கலர்லேயே தான் போடணும், இந்த பக்கத்தில் போட்ட மாதிரி. அங்கே வந்து சொல்கிறேன். பாருங்கள் 8வது பூ போட்டாச்சு. பக்கத்து பாசியிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு இந்த வெள்ளை பாசியிலேருந்து தான் அடுத்தது பூ போடணும். அதனால் இந்த 2 பூவையும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, பாருங்கள் இந்த டொயினில் 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசிலையும் நம்ம இப்படி மேல் பக்கமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒரு பாசி போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு இந்த பக்கத்தில் இந்த வெள்ளை கலர் பாசியில் தான் டொயினை எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் அதனால் இந்த ஒரு டொயின்லேயுமே ஒரு வயலட் கலர் பாசி போட்டுட்டு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் கொடுத்து எடுத்துட்டு பாருங்கள், இதை இப்படி கொடுத்து எடுத்து இந்த பக்கத்தில் கொடுக்கணும். அடுத்தது இந்த பாசியில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த வெள்ளை கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சைடில் உள்ள பாசி இந்த டொயினை இந்த பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு இந்த வெள்ளை கலர் பாசியில் டொயினை அந்த பக்கமும் இந்த பக்கமாக வந்துடும். நம்ம இனி இதில் பாசி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நமக்கு இப்போது இப்படி இருக்கும். இந்த பக்கத்தில் 2 பூ வயலட் கலர்லேயே வந்திருக்கு. இந்த பக்கம் 6 பூ வயலட் கலரில் வந்திருக்கு. நடுவில் வந்து 8 பாசி இந்த வெள்ளை கலரில் வந்திருக்கு. இனி அடுத்தது போடும்போது இந்த டொயினில் 3 வெள்ளை கலர் பாசி போடணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு எல்லாமே வெள்ளை பூ தான் வரும். அதனால் வேறு கலரே மாற்றாண்டாம், எல்லாமே வெள்ளை கலர்லேயே போட்டுருங்க. முதல்ல 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு இந்த இது வரையும் கொண்டு வந்துடுங்க. அங்கே நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரு பூ வரும். அடுத்தது இதில் கொடுத்து எடுத்துகிட்டு 2 பாசியாக போட்டு இது வரையிலையும் 8 பூ வரணும். கரெக்டாக எல்லாமே 8 பூவுமே வெள்ளை கலர்லேயே வரணும். அது வரையும் போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளை கலர் பூவெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இனி எல்லாமே வயலட் கலர் தான் வரும். இது வரையும் 6 பூ போட்டு முடிச்சிருங்க. அப்போ டொயினும் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு டொயின் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அங்கே வந்து சொல்கிறேன். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. இதில் எல்லாமே வயலட் கலர் பூ போட்டு முடித்தாச்சு. இப்போது இனி அடுத்தது வந்து ஒரு 2.5 அடி ஒயர் எடுத்துக்கிடுங்க. அதில் நம்ம இப்போ போட்டு முடித்த பக்கத்தில் ஒரு பாசியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இதில் 2வது பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இனி இதில் ஃபுல்லாகவுமே வயலட் கலர் பாசி தான் போட போகிறோம். இதில் ஒரு பக்கத்தில் 2 பாசியும் ஒரு பக்கத்தில் ஒரு பாசியும் போடணும். இப்படி நம்ம நீளமாக போட போகிறோம். ஒரு 8 பூ போடணும். பாருங்கள், 7 பூ போட்டாச்சு. அடுத்தது திருப்பும்போது இந்த சைடில் 3 பாசி போட்டுடலாம் இந்த டொயினில். இனி அடுத்தது இந்த டொயின்லேயும் 3 பாசி போடணும். பாருங்கள், இனி இந்த லைனை இப்படி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இந்த லைன் போட்டது போல் இங்கே வரையும் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், 3 லைனும் போட்டு முடித்தாச்சு. இனி இதுக்கு அடுத்த லைன் போடும்போது 5 பூ வரையும் நம்ம பூ போட்டால் போதும். பூவை போட்டு அப்படியே முடிச்சிடலாம், நாட் போட்டுடலாம். பாருங்கள், 5 பூ போட்டு முடித்தாச்சு. இப்போ டொயின் கரெக்டாக இருக்குது. இதில் நாட் போட்டு கட் பண்ணிடலாம். 2-3 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிட போகிறேன். உள் பக்கமாக தான் நாட் போட போகிறேன். ஏன்னா நமக்கு இதில் வந்து நாட் போட்டு இந்த பாசி உள்ளே போயிட்டுனா அடுத்தால இதில் கொறுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உள் பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், 2-3 பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே போல் இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. இதே போல் இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், நான் இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு இந்த பக்கத்தில் முடிக்கும்போது இதில் டொயின் மீதி இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அதனால் இதில் முடிச்சிட்டேன். இதில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதில் வயலட் கலர் வரக்கூடிய இடத்துல எல்லாமே வயலட் கலர் போட்டுருங்க. வெள்ளை கலர் வரக்கூடிய இடத்துல எல்லாமே இதுவரையும் வெள்ளை, அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் எல்லாமே வெள்ளையை போட்டுடலாம்.
அல்லது வயலட் கலரே ஃபுல்லாக எல்லா இடமும் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். அது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இப்போ இதில் நம்ம பாசி போட்டுடலாம். இதில் இப்போ ஒரு பாசி போடணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் தான் இப்படி சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாசி தான் அந்த சைடில் எடுக்கணும். நடுவில் ஒரு பாசி போடணும். இதே போல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பாசி போட்டுக்கலாம். அந்த வயலட் கலர் ஃபுல்லாகவுமே வெள்ளை கலர் போடலாம். வெள்ளை கலரில் ஃபுல்லாகவுமே வயலட் கலர் கூட போடலாம். அப்படி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போது வெள்ளை கலரே போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு இதில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அழகா. அதனால் நான் இதில் வெள்ளையே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சைடில் அது நேரே இருக்கக்கூடிய பாசியை இந்த டொயினில் இப்படி எடுக்கணும். பாருங்கள் இப்படி வரும். இப்போ நம்ம இந்த சைடில் ஒரு பாசி போட்டுடலாம். ஒவ்வொரு பாசியாக 2 சைட்லேயும் 2 பாசி எடுக்கணும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியை வலது பக்கத்தில் உள்ள டொயினில் கொடுத்து எடுக்கணும். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசி இடது பக்கத்து டொயினில் கொடுத்து எடுக்கணும். இதே போல் எடுத்து பாருங்கள் இப்படி ஒவ்வொரு பாசியாக போட்டு ஜாயின் பண்ணணும். இதே போல் தான் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். நான் வலது பக்கத்தில் உள்ள டொயினை இப்போ கொடுத்தாச்சு. இனி இடது பக்கத்தில் உள்ள டொயினை இந்த இடது பக்க டொயினில் இந்த பாசியில் கொடுக்கணும். பாருங்கள், இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நடுவில் ஒரு பாசி போடணும். நான் வயலட் கலரில் எல்லாமே வெள்ளை கலர் பாசியும் வெள்ளை கலர் பாசி இருக்கக்கூடிய இடத்துல வயலட் கலரும் போட போகிறேன். வித்தியாசமாக அது அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்படியே ஃபுல்லாகவுமே போட்டு எடுத்துகிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு போட்டு எடுத்து முடித்த பிறகு நம்ம இன்னும் ஒரு வேலை இருக்கிறதுல அதையும் நான் பிறகு சொல்கிறேன். பாருங்கள், நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே வர கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு அட்டை கரெக்டாக எப்படி மேல் பக்கத்தில் வச்சு, அதாவது நடுவில் தான் நமக்கு துவாரம் இருக்குது. அப்போ அதில் கரெக்டாக கொறுக்கிறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வர கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல் ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கல்யாண கார்டு அதாவது பத்திரிக்கை, திருமண பத்திரிகைகள் ஏதாவது இருந்தால் கூட போதும். அப்படி உள் பக்கம் இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு இது ஜாயின் பண்ணிக்கலாம். நீ அப்போ நமக்கு கொஞ்சம் இப்படி கட்டியாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் அட்டை வச்சுருக்கோம். இனி இதை சுற்றி இப்படி கொடுத்துடலாம். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம இதில் மேல் பக்கத்தில் அது பட்டாசுலாம் வச்சுட்டு இப்படியே அடிக்கும்போது இதில் ஒரு பட்டன் இருக்கும். அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படின்னா, இந்த முக்கில் இருக்கக்கூடிய பாசி 2 பாசி இருக்குது பாருங்கள். இந்த முக்கில் இருக்கக்கூடிய பாசியில் 2 பாசியில் எண்ணிக்கிடுங்க. இந்த பக்கத்தில் 1 2 3 4 3வது பாசிக்கும் 4வது பாசிக்கும் இடையில வரணும். அதே போல் இந்த பக்கத்தில் 1 2 3 4 5 4வது பாசிக்கும் 5வது பாசிக்கும் இடையில வரணும். இப்போ இந்த பக்கத்தில் 1 2 3 4 5 இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன். இந்த டொயினை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 2 அடி போல் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி போடணும்னா, முதல்ல ஒரு வெள்ளை பாசி, அதுக்கு ஒரு வயலட் கலர் பாசி, அதுக்கு பிறகு இந்த சைடில் ஒரு வெள்ளை போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த இதில் பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ சென்டர் படுத்திக்கலாம். பாருங்க, இதில் இப்படி வரும். இதே மாடல்லே தான் போட போகிறோம். இனி அடுத்ததும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வெள்ளையும் ஒரு வயலட் கலரும், அடுத்தது இந்த பக்கத்தில் ஒரு வெள்ளை. பாருங்கள், 7 பூ போட்டிருக்கோம். நமக்கு இந்த பக்கமாக 4 பூ, இந்த பக்கமாக 3 பூ, அப்படி 7 பூ போட்டாச்சு. இப்போ 2 சைட்லேயும் வெள்ளை பாசி போட்டு வச்சுருக்கேன். இனி நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த பூவில், அதாவது 1 2 3 4 இந்த 3க்கும் 4க்கும் இடையில இது இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம். அதே போல் கீழ்ப்பக்கமும் நம்ம உள்ள டொயினில் ஒரு பாசி போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம்.
இதிலேருந்து ஒரு இது போடலாம். நம்ம இனி இந்த பக்கத்தில் வந்து ட்ரெயினை இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறேன். இந்த முக்கில் இருக்க பாசிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், ஊசி கோர்த்துட்டேன். அதில்னா கோர்த்து எடுக்க முடியலை அட்டை வச்சுருக்கிறதுனால. இந்த முக்கு பாசிக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. ஒரு ட்ரெயின் மேல் பக்கமும் ஒரு ட்ரெயின் கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி. இனி இதுலேயும் ஒரு பூ போட்டுடலாம். ஒரு சைடு 2 பாசியும் ஒரு சைடு ஒரு பாசியும் போட்டு இதே போல போட்டுடலாம். ஒரு வெள்ளையும் ஒரு நீளமும் ஒரு சைடு. பாருங்கள், இதில் 4 பூ போட்டிருக்கேன். இந்த முக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்தது அந்த 4 பாசிலையும் சேர்த்து அந்த ட்ரெயினை கொடுத்து அதை ஒரு பூவாக்கிட்டேன். அந்த வெள்ளை கலர் பாசியை அதிலேருந்து கீழ்ப்பக்கம் மட்டும் ஒரு பூ போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கிடுங்க. பாருங்கள், நான் அந்த அட்டை வச்சுருந்தது வந்து உள்பக்கம் ஒரு பக்கம் வந்து நீல கலரில் தெரியுது, ஒரு பக்கம் வந்து வெள்ளை கலரில் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் இந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது 2 சைடுமே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.